சுங்கச்சாவடிகளே இல்லாமல் ஜிபிஎஸ் முறையில் வாகனங்களுக்கு சுங்க கட்டணம் வசூலிக்கும் முறையை மத்திய அரசு செயல்படுத்த திட்டமிட்டுள்ளது. அது எப்படி என வரைகலை மூலம் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் லாவண்யா. விடுமுறை தினங்கள் வந்தாலே நெடுஞ்சாலையில பயணிக்கக்கூடிய வாகனங்கள் சுங்க கட்டணம் செலுத்துவதற்காக சுங்கச்சாவடிகளை நின்று அதனால போக்குவரத்து நெரிசல் ஏற்படுறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இதை சரி கட்டும் விதமாகத்தான் இப்போ நடைமுறையில வாகனங்களை ஃபாஸ்டாக் மற்றும் ANPR வசதி கொண்டு இப்ப சுங்க கட்டணம் செலுத்திட்டு வரும். ஆனா இதனையும் மேம்படுத்தி தொழில்நுட்ப ரீதியாக GPS வசதி கொண்டு சுங்க கட்டணங்களை செலுத்தும் நடைமுறையை அமல்படுத்துவதற்காக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை ஆலோசனையில ஈடுபட்டிருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கிறது. அது GPS மூலம் சுங்க கட்டணம் வசூலிக்க திட்டமிட்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லா வாகனங்களையும் GNSS அப்படின்னு சொல்லக்கூடிய குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் அப்படிங்கிற இந்த சிஸ்டத்தை பொருத்தியும் அல்லது ஆன்போர்ட் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிஸ்டத்தை நம்ம டேஷ்போர்டு இருக்கும் இல்லையா அந்த மாதிரியே ஒரு சிஸ்டத்தை பொருத்தி நம்மளுடைய வாகனங்கள் இருக்கும் இடத்தை, அதாவது இது ரெண்டுமே வந்து GPS உதவியுடன் தான் பொருத்தப்பட்டிருக்கும், நம்ம வாகனம் இருக்கும் இடத்தை உறுதி செய்வாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம வாகனம் பயணிக்கும் தூரத்தையும் இந்த சிஸ்டம் ரெண்டுமே வந்து உறுதி செய்யும். கிட்டத்தட்ட இந்த தூரத்தை வந்து நம்ம நெடுஞ்சாலைகள் இருக்கக்கூடிய கேமராக்கள் ஆகட்டும் அதே போல CCTVகளாகட்டும் இது கொண்டு நம்ம இவ்வளவு தூரம் தான் பயணிச்சிருக்கிறோமா அப்படிங்கறத உறுதி செஞ்சுக்குவாங்க. இதன் மூலமா நம்மளுடைய சுங்க கட்டணமானது வசூலிக்கப்படும். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய பயணிக்கும் தூரத்தை பொறுத்து மட்டுமே சுங்க கட்டணம் வசூலிக்கப்படும். இதன் மூலமா 20 முதல் 20 கிலோமீட்டர், அதாவது எவ்வளவு தூரம் ஒரு வாகனம் பயணிக்குதோ அதன்படி முதல் 20 கிலோமீட்டர் வந்து சுங்க கட்டணமே நம்ம செலுத்தாம இலவசமா பயணம் செய்யக்கூடிய முறை கூட இதன் மூலமாக அமலாகலாம் அப்படின்னும் சொல்லப்படுகிறது. சரி, இந்த GNSS ஆகட்டும் அதே போல OB ஆகட்டும் எவ்வாறு பொருத்தப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா அரசு இணையதளங்கள் மூலமாகவும் நம்ம வந்து இந்த வசதியை பெற்றுக்கொள்ளும்படி அடுத்த வழிமுறைகளை கொண்டு வரப்போகிறது அரசு. அது மட்டும் இல்லாம அடுத்தடுத்த காலங்களில் கார் உற்பத்தியாளர்களோ இல்ல மற்ற வாகன உற்பத்தியாளர்களோ இந்த GNSS-ஐயும் OB-யும் உற்பத்தி செய்யும் போதே பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய வாகனங்களை விற்கக்கூடிய நிலைமையும் கூட மாறலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்படி வந்து சுங்க கட்டணத்தை வசூலிப்பதற்கு தான் மத்திய சாலை மற்றும் போக்குவரத்து துறை திட்டமிட்டிருக்கிறது. ஆனா இந்தியாவில் இந்த திட்டம் அமல்படுத்துவதில் ஒரே ஒரு சிக்கல் தான் இருக்கிறது. ஏன் அப்படின்னு கேட்டோம்னா கிட்டத்தட்ட 6.67 மில்லியன் கிலோமீட்டர் அளவுக்கு ரோட் நெட்வொர்க் கொண்டிருக்கக்கூடிய உலகின் 2வது பெரிய ரோட் நெட்வொர்க் கொண்டிருக்கக்கூடிய இந்திய நாட்டில் இது எப்படி சாத்தியப்படுத்த போறாங்கிற ஆலோசனையிலும் ஈடுபட்டிருக்கிறாங்க.